ஆன்மீகம் வேர்ல்டு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தமிழ் புத்தாண்ட ஒட்டி 12 ராசினருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத துல்லியமா நமக்கு சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி சார் இணைந்திருக்காங்க. உங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். தமிழ் புத்தாண்டு வரப்போகுது இல்லையா சார்? இந்த தமிழ் புத்தாண்டுல என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வரப்போகுது? தங்கத்தோட விலையா இருக்கட்டும், இல்லன்னா மக்களோட முன்னேற்றமா இருக்கட்டும், இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறமா 12 ராசினருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். கண்டிப்பா மேடம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டுல நம்ம ஒரு புத்தாண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நவகிரகத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் மேச ராசிக்குள்ள உள்ள வரும் காலம் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, சித்திரை மாதம் சொல்லுவோம். அப்ப அந்த சித்திரை மாதம் எப்ப தொடங்குகிறதோ, அந்த மாதத்த தான் நம்ம தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுவோம். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே தேதி பார்க்கும்போது என்ன பண்றோம்னா, ஆங்கில புத்தாண்ட நம்ம கணக்கில கொண்டாலும், பொதுவாகவே தமிழராகிய அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகம், மிகப்பெரிய ஒரு பிரகாசம் வேணும் அப்படின்னா, அது தமிழ் புத்தாண்டு வந்தா மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்கா அந்த எனர்ஜி பவர் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா, சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மேச ராசியில தான் உச்சமடைகிறார். சூரியனுடைய கதிர்வீச்சுகள் கிடைக்கும்பொழுது யாராலுமே கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. உலகியல் ரீதியாக நிறைய மாற்றங்கள் வரப்போகுது, நிறைய முன்னேற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருட கிரகங்கள் தான் எப்பவுமே வந்து ஆளுமை கொள்வாங்க அப்படின்னு சொல்லுவோம். வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, குரு பகவான், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான், அதுக்கடுத்து ராகுகேது பகவான். இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு ராசியை கடப்பார். இந்த வருடம் குரு பகவான் என்ன பண்றாருன்னா, மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்குள்ள உள்ள நுழைகிறார். கிட்டத்தட்ட ஆனி மாதம். அதாவது நம்ம ஆங்கில தேதிக்கு சொல்றதா இருந்தா ஜூன் மாதம். அவர் என்ன பண்றாருன்னா, மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு போறார். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சனி பகவான் சொல்லக்கூடிய நம்முடைய மெதுவான ஒரு நாயக் கிரகம்னு சொல்லுவோம். அதாவது நீதிமான்னு சொல்லுவோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி எங்கேயுமே மாறப்போறது கிடையாது. அவர் மீன ராசியிலே உட்காந்து எல்லாருக்குமே அவருடைய விஷயங்கள செயல்படுத்துவார்ன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு, கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருடங்கள் கட்டாயமா என்ன பண்றாங்கன்னா, இந்த கரெக்ட்டா கேது வந்து சிம்மத்தில இருக்காரு. சிம்மத்தில இருக்க கேது கடகத்துக்கு வருவார். அதேபோல நம்மளுடைய ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, கும்பத்திலேருந்து ரிவர்ஸ்ல மகரத்துக்கு வருவார். ஸோ இந்த ராகு கேது பயிற்சியும், அதேபோல குரு பயிற்சி மட்டும்தான் இந்த புத்தாண்டுல உறுதியாக கிரக பயிற்சிகள் மாறுது அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். ஸோ இந்த கிரகங்களிலே மிக வலிமையான கிரகம், சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் கிட்டத்தட்ட 12 ராசி நேயர்களுக்குமே, பொதுமக்களாகிய அனைவருக்குமே மிகப்பெரிய மாற்றங்கள். அதாவது எது கிடைக்கலன்னு வருத்தப்படுறாங்களோ, அதெல்லாம் கிடைப்பதற்கான ஒரு பாக்கியத்தை, இவ்வளவு நாட்களாக எனக்கு பணம் இல்ல, எனக்கு திருமணமே முடியல, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, சொல்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு எண்ணம் இருக்கும். இது கிடைச்சா சந்தோஷம் அப்படின்னு. அது கிடைக்கலங்கிற விஷயத்த கொடுப்பதற்காகவே குரு பகவான் உச்ச வீட்ல போய் உட்கார போறார். நம்ம கடகராசிக்குள்ள உட்கார போறார். அது மிகப்பெரிய அற்புதம், மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ இந்த குரு பகவான் கடகராசிக்குள்ள போறோம்னா இன்னொரு பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னா, இந்த சிறு குழந்தைகளையும், பெண் குழந்தைகளையும் தவறான முறையில தேவையில்லாம மிஸ்யூஸ் பண்ணி அந்த குழந்தைகள கொலை பண்றாங்க பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட சமூக விரோதிகள்னு அவங்கலாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த வருடம் உறுதியாக இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்சதுலருந்து மேக்ஸிமம் 1 இயர்க்குள்ள மிக கடுமையான தண்டனையான தூக்கு தண்டனை அதிகமா விதிக்கப்படும். இப்போ வரையும் அவங்கலாம் தப்பிச்சு வெளிய வந்துருக்காங்க. சில நபர்கள் இன்னும் வெளி உலகத்துக்கு தெரியாம இருக்காங்க. ஸோ இப்படி மிஸ்யூஸ் பண்ற அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய தண்டனை கிடைக்கக்கூடிய ஆற்றல் குருவோடைய பரிபூர்ண ஒரு செயல்பாடு மூலமா கிடைக்க போகுது. ஸோ ஏன் இத தெளிவா சொல்றோம்னா, சனி பகவான் குரு வீட்ல இருக்கார். நீதியரசர் குருவோட வீட்ல தான் இருக்கார். குரு வந்து கரெக்ட்டா ஜூன் மாசத்துக்கு மேல டைரக்ட்டா என்ன பண்ணுவார்ன்னா, சனி பகவான பார்ப்பார். அப்ப உறுதியாக இந்த சட்டம் கொண்டு வரதுக்கான வாய்ப்புலாம் அதிகமா இருக்கு. கொண்டு வந்தா இந்த இந்தியாவே இல்ல, உலகமே சந்தோஷமா இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. அடுத்ததா கும்ப ராசிக்கு நம்ம பார்க்க போறோம். கும்ப ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? நெறைய குழப்பம், பிரச்சனை கும்பம் ராசிக்காரங்கள சூழ்ந்து இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி சார் இருக்கு? பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, கும்பராசி வந்து ஒரு அற்புதமான ராசி. யார் யார் வீட்லலாம் கும்பராசி இருக்கோ, கும்பராசி நேயர்கள் இருக்காங்களோ, அதேபோல யார் யாருக்கெல்லாம் கும்பராசி நேயர்கள கல்யாணம் முடிக்கவங்களோ அவங்களாம் யோகக்காரங்கன்னு சொல்லலாம். கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். ஒரு எனக்கு லைஃப்ல சந்தோஷம் வேணும் அப்படின்னா, கும்பராசிக்காரங்க கூட இருக்கணுங்கிறது அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட கும்பராசிக்காரங்களுக்கு சந்தோஷம் இருக்கான்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலமாக சந்தோஷத்த இழந்துட்டாங்க.
நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டங்கள். நீ சொன்ன மாரி அதிகமான குழப்பத்தோட இருக்காங்க. அப்படிங்கிற நிலைமை இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இவங்களுடைய ராசியின் அதிபதியான சனி பகவான் கிட்டத்தட்ட 2½ வருஷமா இவங்க ராசியில தான் இருந்தார். இப்ப ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. அவ்வளோதான். அவர் இன்னும் இவங்களுக்கு 7½ டோட்டலா முடிச்சு விடல. அப்புறம் 2ஆம் இடத்துல இருந்து என்ன பண்றாருன்னா, நிறைய குழப்பத்த குடுக்காரு. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள குழப்பம், குடும்பம் சார்ந்த விஷயங்கள குழப்பம், இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கு. அப்ப அந்த நிலை எப்ப மாறும்? எப்பதான் இந்த குழப்பம் இல்லாம நிம்மதியா இருப்போம்? அப்படிங்கிற நிலையில எதிர்பார்த்து காத்திருக்காங்கன்னா, இந்த ஆனி மாதத்திலிருந்து தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்சு, ஆனி மாதத்திலிருந்து படிப்படியாக கும்பராசி அன்பர்களுக்கு குழப்பம், கவலை, பிரச்சனை இந்த 3மே விலகி, இவங்க ஒரு நல்ல ஒரு நிலையான தன்மையில முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் கிரக ரீதியா உண்டாகும். ஓகே சார். நீங்களே சொல்லியிருந்தீங்க, கும்பராசிக்காரர்கள வந்து கல்யாணம் பண்றது பெரிய யோகம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி இருந்தும் கும்பராசி பெண்களுக்கு வந்து தன்னுடைய கணவன் வந்து தன்னை நல்லா புரிஞ்சுக்கவே இல்ல அப்படின்னு இன்னமும் நெறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு? பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த பிரச்சனை? ஏன் இந்த போராட்டம்? இவங்க ரியலா இருக்காங்க. இவங்க வந்து தன்னுடைய கணவனுக்காக தன்னுடைய வாழ்க்கைய தியாகம் செஞ்சுட்டு, தன்னுடைய உறவுகள் அனைத்தையுமே விட்டு குடுத்துட்டு, மேக்ஸிமம் பெண்கள் அனைவருமே, எல்லா ராசி பெண்களுமே எல்லா உறவையும் விட்டு குடுத்துட்டு தான் கணவர்ங்கிற ஒரே ஒரு உறவுக்காக தன்னுடைய உறவுகளை விட்டு குடுத்துட்டு வராங்க. அதுவும் கும்பராசிக்காரங்க தன்னுடைய படிப்பு, தன்னுடைய எல்லா விதத்தையும் கணவருக்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க தான் கும்பராசி பெண்கள். ஸோ அப்படிப்பட்ட பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இப்ப, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60% நம்ம சொல்ல எல்லாரையும் சொல்ல முடியாது. ஒரு 60% பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான பாதிப்பு. கணவர் குடும்பத்தாலும், அதேபோல புரிஞ்சுக்கொள்ள முடியாத கணவர்னாலும் நெறைய பிரச்சனைய சந்திக்காங்க. அந்த அழுத்தம் விலகப் போகுது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைய சந்திக்கிற லிஸ்ட்ல யார் யாரெல்லாம் காதல் திருமணம் முடிச்சிருந்தாங்களோ, அவங்க தான் அதில அதிகமா வராங்க. நான் கும்பராசி அன்பர்கள திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, காதல் திருமணம் முடிப்பதாக இருந்தால், தயவு செய்து முழுமையாக நம்பி முடிக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சுய ஜாதகத்த செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா, உங்களுக்கு காதல் வந்து ஈஸியா கேட்ச் ஆகும். கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காதல்ங்கிறது உடனே ஒட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். ஆனா, அது காதல்ல இருக்கிற வரையும் தான். அது கல்யாணத்தில போய் நின்றுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் அவங்க ரியாலிட்டியவே உணர்றாங்க. ஏன்னா, இவங்க உண்மையான பாசம் வச்சுருக்காங்க. உண்மையான அன்பு வச்சுருக்காங்கன்னு காதலிச்சுடுறாங்க. அந்த காதல் இருக்கிறதுலயும் அவங்க அப்படித்தான் இருக்காங்க. மானே, தேனே, பொன்மானே அப்படின்னு பாசமழைய பொழியிறாங்க. ஆனா, கல்யாணம் முடிச்சப்ப தான் அவங்க ரியாலிட்டி குணத்த இவங்க உணர்றாங்க. உணரும்போது தான் தெரியுது நெறைய பிரச்சனைய சந்திக்கிறாங்க. ஸோ அந்த நிலையில இப்ப காதல் திருமணம் முடிச்ச பெண்கள் நெறைய பிரச்சனைய சந்திக்கிறாங்க. ஏன்னா, இவங்க உண்மையான அன்ப காட்டிக்கிருக்காங்க. இவங்க அன்ப அவங்க கணவர் ஏற்றுக்கொள்ளாமல், வேற உறவுகளையோ, வேற நபர்களையோ நாடி சென்று, அதனால நெறைய ஏமாற்றத்த சந்திக்காங்க. ஸோ அந்த நிலையில இருக்கவங்களுக்கு உறுதியா கிரக ரீதியா மாற்றம் ஏற்படும். இவங்க கணவர் இவங்ககிட்ட உண்மையான அன்ப காட்டி, இவங்களுடைய உண்மையான அன்ப புரிஞ்சுகிட்டு, இவங்க கூட வாழக்கூடிய பாக்கியம், செயல்பாடுகள் இனிமேல் உண்டு அப்படிங்கிறத தெளிவா சொல்லலாம். பயப்பட தேவையில்ல. ஓகே சார். இப்ப கும்பராசியில இருக்கிறவங்களுக்கு வந்து எனக்கு வீடு கட்டணும்னு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு ஒரு ஆசை வந்தாலும் சரி, இல்ல நான் வீடு வாங்க போறேன்னு சொல்லி ஒரு முதல் படி எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா, இவங்க எல்லாருக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கு சார்? அதாவது கும்பராசி அன்பர்களுக்கு இனிமே தான் வீடு கட்டக்கூடிய யோகம் கண்டிப்பா உண்டு. ஏற்கனவே சொந்த வீடு இருந்தாலும், இன்னொரு வீடு கட்டக்கூடிய நிலைமைகள் கிரக ரீதியாக ஏற்பட போகுது. ஸோ முடிஞ்ச அளவு கும்பராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 60% அன்பர்கள் கடன் வாங்காம வீடு கட்டிடுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் லோன் போட்டு வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை கிரக ரீதியா ஏற்படும். அவங்க சுய ஜாதகத்த வச்சு அத முடிவெடுத்துக்கலாம். பொதுவாவே இவங்க தன்னுடைய முதலீடு மூலமாக வீடு கட்டக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக இந்த காலகட்டம் உண்டு. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அதேபோல கும்பராசி அன்பர்கள் யார் யாரெல்லாம் படிப்புக்காக வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுற குழந்தைகள், மாணவ செல்வங்கள் உறுதியாக படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் கிரக ரீதியாக உண்டாக போகுதுங்கிறத பார்க்கலாம். கும்ப ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் கவனமா இருக்கணும்? அதாவது கும்ப ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ராசியிலேயே ராகு இருக்கார். ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்கார். ஸோ அப்ப இந்த ராசியில ராகு இருக்கனால என்ன பண்ணுவாருன்னா, குரு பார்வை இப்போ வரையும் இருந்துச்சு. அதனால ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணாங்க. இப்ப இவங்க நல்லா இருக்க போறாங்கன்னு ஒரு சூழ்நிலை தெரிஞ்சோனே, இவங்க மத்தவங்க முழுமையாக நம்பிறக்கூடாது. இவங்க சார்ந்த உறவுகளையோ, நட்புகளையோ முழுமையா நம்பி எந்த விஷயத்திலயும் இறங்கிறக்கூடாது. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து நிதானமா முடிவு எடுக்கணும். அதேபோல கொஞ்சம் நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறக்காண்டி, கொஞ்சம் பணம் நல்லா வருதுங்கிறக்காண்டி என்ன பண்ணக்கூடாது, செலவு அதிகமா செஞ்சிறக்கூடாது. செஞ்சுட்டாங்கன்னா, அந்த மறுபடியும் பொருளாதாரம் வர ரொம்ப போராடணும். தேவையான விஷயத்துக்கு, தேவையான செயல்பாடுகளுக்கு தன்னை செயல்படுத்தணும்.
தன்னுடைய பொருளாதாரத்தையும் செயல்படுத்தணும். அவசரப்பட்டு மத்தவங்க சொல்றாங்கங்கிறக்காண்டி எக்காரணத்த கொண்டு கண்ண மூடிட்டு இறங்கிடக்கூடாது. விஷயம். 2வது 7ஆம் இடத்துல கேது இருக்கார். ஸோ அப்ப இந்த கணவன், மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள இவங்க மேல நம்பிக்கை வைக்கணும். இவங்களுடைய பார்ட்னர் மேலயும் இனிமேல் நம்பிக்கை வைக்கணும். எக்காரணத்த கொண்டும் 3ஆம் மனுஷங்க சொல்றத கேட்டுட்டு, இவங்க அந்த விஷயம் உண்மையா? கரெக்ட்டா? அப்படின்னு போய் கேட்டுட்டாங்கன்னா, அதனால பெரிய பாதிப்பு வரும். ஸோ அதனால அதில கவனமா இருக்கணும். புதிய நண்பர்கள், உறவுகள் அப்படின்னு சொல்லி எந்த இதுவுமே என்ட்ரி பண்ணக்கூடாது. ஏன்னா, இப்போ வரப்போற புதிய நண்பர்கள், உறவுகள் இவங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை, மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் செஞ்சுட்டு போயிருவாங்க. ஸோ அதனால அதில கவனமா இருந்தா, இவங்க லைஃப் சூப்பரா இருக்கும். மிகப்பெரிய மாற்றத்தையும், மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் உறுதியா சந்திப்பாங்க. ஓகே சார். கும்ப ராசிக்காரர்கள் இந்த தமிழ் புத்தாண்டு காலகட்டத்துல எந்த கோவில் வழிபாடு அவங்களுக்கு சிறந்தது சார்? பொதுவாவே நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, வீரபத்திரர் வழிபாடு செய்வது மூலமாக வெற்றியும், விவேகமும் உறுதியாக நம்முடைய கும்பராசி அன்பர்களுக்கு கிரக ரீதியாக ஏற்படுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஓகே சார். கும்ப ராசிக்காரர்களுக்கு குழப்பம், மன அழுத்தம் எல்லாமே இந்த காலகட்டத்துல நீங்க போதுன்னு சொல்லியிருந்தீங்க. குறிப்பா கும்பராசி பெண்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்னென்ன விஷயங்கள கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது சில விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. வீரபத்ரன் கோவில் வழிபாடு சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி சார். நன்றி.